எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல். கோவி பிரியன் கரூருங்க. விநாயகர் ஜோதிடம். திருமண முகூர்த்தம். நம்ம திருமண முகூர்த்தத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது திருமணம் பண்ணக்கூடிய மணமக்கள் ஆண் பெண் இருவருக்குங்க திருமண முகூர்த்தத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட முகூர்த்த நேரம்னு ஒன்று வச்சு தானுங்க அதை சரி பண்ணுறோம். அதில் நமக்கு வந்துங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, குருபலன்கள் தான் திருமணம் பண்ணிடலாங்க, குரு வரணும், அப்போ தாங்க திருமணத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னாங்க, அதாவது அந்த நேரத்தில் குரு நம்ம ராசிக்கு 2, 5, 7, 9 அதே மாதிரி 11ஆம் இடத்தில் குரு ராசிக்கு அவங்கவுங்க ராசிக்கு ஆண் ராசியோ இல்லை பெண் ராசியோ வருதுன்னு வச்சுக்க, அது அவங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால தான் குருபலன் தான் திருமணம் பண்ணிடலாம், குரு வந்தால் குரு பார்க்க கோடி குற்றவர்த்தி கல்யாணம் ஆயிடும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. ஏன் 2ஆம் இடத்துல இருந்தால் குரு பலன் இருந்தால் ஏன் திருமணம் பண்ண 2ல் குரு வந்தால் பண்ணலாம், அது குருபலனா அப்படின்னா குடும்பஸ்தான குருன்னு நம்ம சொல்லிக்கிறோங்க. அது அல்லங்க, அதுக்கு விளக்கம். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த திருமணம் பண்ணும்போது 2ல் குரு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த தம்பதிகளுக்கு எல்லா சம்பத்தும் கிடைக்குங்க. என்னங்க கிடைக்கும்? தானியம் எல்லா சம்பத்தையும் தரக்கூடியது தாங்க 2ல் குரு இருக்கும்போது திருமணம் பண்ணுறது. அதே மாதிரிங்க. சரிங்க, 5ல் குரு இருந்தால் குரு பலன் புத்திரஸ்தானம் வரும் அப்படி சொல்கிறாங்க. அது அதுக்காக இல்லைங்க. அந்த 5ஆம் இடத்தில் குரு பலன் இருக்கும்போது திருமணம் பண்ணால் நம்ம அந்த திருமணமாகிற ஆண் பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்பாங்க. என்னங்க பண்ணுவாங்க? அதுக்கு பேர் தாங்க சத்புத்திரர்கள்னு அர்த்தம். அதாவது பாரு, அந்த பையன் அப்பா அம்மா சொல்கிறத விட்டு வேறு எதையுமே கேட்குறதில்ல. கரெக்டாக அந்த குழந்தைய அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, அவங்க அப்பா அம்மா மீறி எந்த செயலும் அந்த குழந்தைங்க செய்கிறதுன்னு சொல்லி நல்ல பேர் எடுக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு பேர் தானே குரு 5ல் இருக்கும்போது திருமணம் பண்ணால் உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த பிறக்கிற குழந்தை அப்பா அம்மா பேச்சை மீறி எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. இதை நம்ம முன்னோர்கள் உணர்ந்து செஞ்சுருக்காங்க. அதனால தான் 5ல் குரு இருக்கும்போதும் கூட திருமணம் பண்ணால் நல்ல வாரிசும் நற்சொல் சொல்கிற குழந்தைகளும் அவங்களோட வளர்ச்சியும் நல்லதாகவே வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க. சரிங்க, 7ல் குரு இருக்கும்போது திருமணம் பண்ணுறோம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தர் எடுத்துக்கூடாங்க. 2 பேர்த்தில் இருவரில் யாருக்கு வேணாலும் இந்த குருபலன் 7ல் இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு என்னங்க விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா குறிப்பாக 7ஆம் இடத்தில் பெண்களுக்கு குரு வந்தாலோ இல்லை நம்ம அதுக்கு அமைஞ்சாலோ பாற்றாலோ இருக்கும்போது திருமணம் 7ல் குரு இருக்கும்போது திருமணம், பெண் ஜாதத்தில் 7ல் குரு இருக்கும்போது திருமணம் பண்ணால் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக ஆயுள் வரைக்கும் கஷ்டப்படாமல் நன்மையாக இருப்பாளுங்க. தீர்க்க சுமங்கலி யோகத்தை சுமங்கலி யோகத்தை தருவது தானுங்க 7ல் குரு இருக்கும்போது பண்ணுற திருமணத்தோட பலன். அதனால் நீங்கள் 7ஆம் இடத்தில் குரு வந்தால் திருமணம் பண்ணுறதுக்கு காரணம் அந்த தீர்க்க சுமங்கலி யோகத்தை தருங்க அந்த பெண்ணுக்கு. அது மட்டும் இல்லைங்க. சரி, 9ல் குரு இருந்தால் என்னப்பா பண்ணோம்? வேற ஒன்றுமே இல்லைங்க. 9ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது பண்ணுற திருமணம் சகல செல்வாக்கையும் இருவருக்கும் தருங்க. யாருக்குங்க? ஆண் பெண் இருவருக்குமே சகல பாகத்தையும் தரக்கூடியது தானுங்க 9ல் குரு இருக்கும்போது பண்ணுற திருமணம். சரிங்க, ரைட், ஓகே, இதெல்லாம் ஓகே. அது என்ன 11ல் இருக்கிற குரு இருக்கும்போது பண்ணுற திருமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கணவனுக்கும் சரிங்க, 11ல் குரு இருக்கும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ மனைவிக்கோ கணவருக்கோ 11ல் குரு இருக்கும்போது பண்ணுற திருமணம் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேர்த்துக்குமே சகல செல்வாக்கி தரக்கூடியதானுங்க அந்த 11ல் குரு இருக்கும்போது பண்ணுற திருமணம். அருமையாக இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த 2, 5, 7, 9, 11ல் குரு இருக்கும்போது பண்ணுற திருமணம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே குருபலன் இருக்கும்போது திருமணம்னாங்க. நான் என்னைய பொறுத்தவரையில் ராசிக்கோ இல்லை நம்மளுடைய ஆண் பெண் இருவருக்கு யாருக்கு வந்தாலும் இந்த இடத்துல இருக்கும் திருமணம் அவங்களுக்கு நன்மையை கொடுத்துரும், நல்லதே நடந்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில விஷயங்களில் நமக்கு கண் உள்ள நாளாகவும் பார்த்து அதில் திருமண நாளாக வச்சுக்கணும். அதில் இருக்கண் உள்ள நாள் தானுங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கண் உள்ள நாட்கள். அதனால தாங்க நம்ம முகூர்த்தம் தரும்போது மட்டும் அந்த புதன் கட்டாயமாக, வியாழன், வெள்ளி இருக்கண், அதாவது கண்ணுள்ள நாளில் திருமணம் சொல்கிறாங்க.
அந்த நாட்கள்லேயே இந்த மாதிரி குருபலன் இருக்கிற நாட்களில் இந்த நாட்களை சேர்த்துக்கணுங்க. அது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கும். அதில் ஒரு சில திதிகளை வச்சுருக்காங்க. அந்த திருமண திதிகளில் பெஸ்ட்டு திதி அப்படின்னு சொல்லி நல்ல திதிகள்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன 2, 5, 7, 9, 11 குரு கும்பம் பண்ணுற திருமண நாட்களையும் அந்த கிரகத்தில் அந்த கட்டத்தில் இருக்கிற நாட்களையும் வச்சுக்கிட்டு அதில் திதிகளில் வந்து திதி வளர்பறையா, திருதய திதி வளர்பறையாகவும், பஞ்சமி திதி, சப்தமி திதி, இந்த மாதிரி ஏகாதசி திதிகள்லையும் நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான திருமணத்தில் அட்டகாசமான செல்வாக்கோட அனைத்து செல்வத்தையும் பெற்று அந்த திருமண பாக்கியம் குருபலனோட சிறந்து வழங்குங்க. நன்றிங்க, வணக்கங்க, நற்பவிங்க.